மகதீஷ் எனும் நான் பூம்புகார் அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். பெற்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சொல் கேட்டு நடப்பேன் என்றும், எந்தவித ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன் என்றும், என் நாட்டிற்கும் என் தாய் மண்ணிற்கும் பெருமை சேர்ப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறி உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் என் பேச்சை தொடங்குகிறேன். 75வது சுதந்திர தினத்தை நாம் முழுவதுமாக அனுபவிக்கும் தருணத்தில் அதற்காக பாடுபட்ட தியாகிகளை நாம் நினைவில் கொள்வது நம் கடமையாகும். சுதந்திர போராட்ட தியாகிகள் என்றாலும் நினைவுக்கு வருவது காந்திஜி, நேருஜி, நேதாஜி போன்றவர்கள் தானே. ஆனால் அவர்களைப் போல பாடுபட்ட தமிழ்நாட்டு தியாகிகளை நாம் இன்றி வேற யார் போற்றிக் கொள்ள முடியும்? முதல் சுதந்திர போராட்ட தியாகி நாகை காத்தான். கப்பம் கட்ட மறுத்து சண்டையிட்ட காட்லாங்குள சீமையின் மன்னர் வீர அழகுமுத்து கோன். வரி வசூல் செய்த வெள்ளையர்களை எதிர்த்து தீரத்துடன் போராடிய மாவீரன் புலிதேவன். ஆங்கில ஆதிக்கத்திற்கு எதிராக செயல்பட்டதால் தூக்கிலிடப்பட்ட மருதநாயகம் பிள்ளை. ஆங்கிலேயரின் சதியால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிவகங்கையின் சீமையின் மன்னர் முத்துவடுகநாதர். சிவகங்கையின் ராணியும் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீரமங்கையுமான வேலு நாச்சியார். சிவகங்கையின் அரண்மனையில் ஆயுதகிரிகள் தன் உடலில் எண்ணெய் பூசி தானே தீயிட்டு ஒட்டுமொத்த ஆயுதங்களை அளித்த வீராங்கனை குயிலி. போராட்டத்தால் வெள்ளையனை கதிகலங்க செய்த வேலுத்தம்பி. தன் குடும்ப சொத்துக்களை விட்டு சுதந்திரத்திற்காக போராடிய கடலூர் அஞ்சலை அம்மாள். புதுவுடைமைவாதியும் தொழிற்சங்கவாதியும் வெள்ளையனை எதிர்த்து போராடிய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். பாரதியார், ஒண்டி வீரன், சுப்பிரமணிய சிவா, முத்துராமலிங்கம், வ.உ.சி. இவர்களைப் போல எண்ணற்ற தலைவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டனர். நாடு செய்தது நமக்கு என கேள்வி கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் நாட்டிற்கு என உள்மனதில் கேள்விகள் எழுப்பி நம் நாட்டிற்கு நம்மால் என்று நல்லதை செய்வோம் என சூளுரைத்து என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.